ஹலோ சார் பைக் டாக்ஸி புக் பண்ணிருந்தேன். நீ எங்க நிக்கிற? எங்க நிக்கிறியா? என்ன மரியாதை பேசுறீங்க? அரே நான் தான் உன் கேப்டன். அதான் பாலாஜி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் நிக்கிறேன் சார். அங்க நில்லு. எவ்வளவு காட்டுது சார்? 60 ரூபா காட்டுது சார். 60 ரூபா கட்டுப்படி ஆகாதேப்பா. ஒரு 250 ரூபா கொடு. ஏங்க 250 ரூபா என்னங்க இவ்வளவு அதிகமா இருக்கு? ஒரு 70 ரூபா போட்டுக்கோங்க. சரி வரேன். என்ன பேரம் பேசின உடனே ஓகேந்தீங்க? இதுக்கு முன்னாடி பெட்ஷீட் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தீங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீ அங்க நில்லு, நான் வரேன். A few moments later. ஓடிபி சொல்லு. 6573 சார். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு தரீங்க. இருக்கு சார். நல்லா புடிச்சுக்கோ. போலாமா? அரே நான் சொல்லும் போது கரெக்டா அடிச்சிரும். எதா சார்? அரே ரோட்டு ஓரமா போகும்போது ஆண்டி வரும், அதை செயின் அடிச்சிரும். அதுக்கு தான் இந்த ஹெல்மெட் மாஸ்க் கொடுத்துருக்கியா? பின்ன நான் பாதுகாப்புக்கா கொடுத்தேன் சார். அதெல்லாம் தப்பு சார். அது தப்பு கிடையாது. ஒரு பவுன் 65,000 ரூபாய் வருது. அப்படி நீ அடிச்சேன்னா புது பைக்கே வாங்குதா நீ? ஏங்க உழைச்சு தாங்க வாங்கணும். தப்பு இல்ல. அதெல்லாம் நீ பேசாதே. ஆண்டி வருது. அரே வருது வருது வருது. எதுக்கு இழுக்குதோ நீ? வண்டி வண்டி எதுக்கு ஓட்டுறது? பின்னாடி உட்காந்து. இல்ல சார், பயமா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டைம் அப்படித்தான் பயமா இருக்கும். போக போக செட் ஆயிரும். வேண்டாம் சார். அதெல்லாம் நீ பேசாதே. இன்னொரு அங்கிள் வருது, சேட் அங்கிள் வருது. வருது வருது வருது. இழுக்குது. அதாவது இறங்கு. இல்ல இறங்கு. நீ உன்னை அப்படியே மேலே போட்டா செயின் அடிக்க தெரியல. நீ எதுக்கு உயிர் வாழுதோ? இதெல்லாம் எனக்கு ரொம்ப சார். அதெல்லாம் நீ பேசாதே. கழட்டு, எல்லாம் கழட்டு. ஹெல்மெட் கழட்டு, பாசு கழட்டு. 100 ஆயிடும் சார். நான் போக வேண்டிய இடத்துக்கு போல. அது நீ பேசாத. 100 ஆயிடும். எனக்கு பர்ஸ் இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன். உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. சார் சார் வேணாம் சார். அண்ணாச்சி ஓடிபி என்ன? 9699. அண்ணாச்சி எசைக்கு தடவை போனோம். ஆமா. தம்பி எல்லாரும் ஹெல்மெட் கொடுப்பாங்க, நீ என்ன 60 ரூபா கொடுக்குற? அண்ணாச்சி எனக்கு அந்த தெருல இருக்கைகளுக்கு ஏற்கனவே வாக்கியத்தாரா இருக்கு. என்னைய வெட்டுறதுக்கு வீசினாலும் வீசுவாங்க. அப்ப நான் குனிஞ்சுக்குவே, நீங்களும் உங்க பாதுகாத்துக்கணும்ல. அதுக்கு தான் இருங்க. அண்ணாச்சி பாத்து ஏன் முதுகுல கோடு ஓட்டுறாதீங்க. அண்ணாச்சி என்ன பண்ணுவீங்க? நீங்க பாதுகாப்பு பிடிச்சிருந்தீங்க. பெரிய சம்பவக்காரனா இருப்பான் போல இருக்கேன். நல்லதா போச்சு. அண்ணாச்சி கொஞ்சம் கோச்சுக்காம இறங்கிக்கிறீங்களா? ஏன் தம்பி இறங்க சொல்றீங்க? இல்ல அண்ணாச்சி, இங்க ஏற்கனவே வாக்கியத்தாரா இருக்குன்னு சொன்னேன்ல. நீங்க நடந்துக்கிறீங்களா? எவ்வளவு ஆச்சு? இந்த வரேன். 100 ரூபா அண்ணாச்சி. அவனாங்கள அவனேதான்ல. எப்போ அவனை பிடிப்பா? ஏண்டா அப்பா போன திருவிழால நம்ம தங்கச்சிக்கே பிடிச்சிருந்தால அவன் தான்ப்பா அது. அப்படியா? Run. ஹலோ, இப்ப நான் சாரதமத்தில் இருக்கேன், அங்க வாங்க. எவ்வளவு காட்டுது? ஹலோ, யார் நீங்க? நம்ம ஆட்டோ தானே, அதோட கம்மியான ரேட்லயே இறக்கி விடலாம். சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு கூப்பிட வரான், அவன் கூட போயிடுறேன். ஃப்ரெண்டு இங்கிட்டு போன இங்கிட்டு வரான். மாப்பிள்ள
மாப்பிள்ளையா? பேபி உனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னா இங்க ஒருத்தன் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறான். உண்மையிலே ஃப்ரெண்டு தான் போல. யாருக்கு நீங்க என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறீங்க? என் பக்கத்துல நின்னவே ஆட்டோக்காரன். மாமா என்னமா பேசிட்டு இருக்கீங்க? வண்டியில இருங்க, சீக்கிரம் இருங்க. ஆமா இந்த ஓடிபி மட்டும் சொல்லுங்க. ஓடிபியா? யோ நில்லியா? பேபி ரைட்ல இருக்கிற, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இது பிரேக்கப்பா. ஹலோ சொல்லு. தம்பி என்னையா? கொஞ்சம் சீக்கிரம் போறியா? யோ எவ்வளவு பெரிய வாழ்க்கை பிரச்சனை போயிட்டு தெரியுமா? சும்மாரியா? பேபி 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 இப்ப மட்டும் நீ போன் கட் பண்ணி வச்சுக்க. முன்னாடி ஒரு லாரி வருது, அப்படியே வண்டி விட்டுருவேன் நானு. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சார் சார் உங்க போன் கொடுங்க சார். எதுக்கு ஆம்புலன்ஸ்க்கா? இல்ல என் போன் அடிச்சா யாரும் எடுக்க மாட்டேங்கிறா, அதுக்கு. ஏய் எங்கயா இருக்க? அண்ணா நான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வெளில இருக்கேனே. அங்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அங்க நிக்காத, கொஞ்சம் தள்ளி நில்லு. சரிண்ணே. சரி எங்க வேணும்? கோமதிபுரம்ண்ணே. சரி எவ்வளவு காட்டுது? 60 ரூபா கட்டுண்ணே. 60 ரூபாயா? ஒரு 40 ரூபா சேர்த்து போட்டு ரவுண்டா 100 ரூபாயா கொடு. என்னண்ணே 100 ரூபா கேக்குறீங்க? நானும் மாதிரி தானே. அதுக்கு நான் சரிண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. வரேன். A few moments later. என்ன 10 நிமிஷமா வண்டி அங்கேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. ஒருவேளை இப்பதான் 8 போட்டு லைசன்ஸ் வாங்க போறானா? ஏய் எங்கயா இருக்கா? நான் அங்கேயே தானே இருக்கேன். நீ எங்கண்ணே இருக்க? அது கிளம்பிட்டயா? வர வழியில அர்ஜென்ட்டா வந்துருச்சு, அதான் வந்துட்டேன். என்ன பாத்ரூம் போயிட்டு இருக்கியா? ஆமாயா. பாத்ரூம் போறேன்னா நீ என்ன பிக்கப் எடுக்கிற? சரி நீ கேன்சல் பண்றியா இல்ல நான் கேன்சல் பண்ணிக்கவா? என்னது கேன்சல் பண்றியா? நீ கோமதிபுரம் தான் நீ. சாயங்காலம் அங்க வரேன் இரு. அண்ணா என்னண்ணே நீங்க சாயங்காலம்லாம் இல்லண்ணே, இப்பயே போலாம்ண்ணே. தம்பி உனக்கா காத்திருக்கண்ணே, நம்ம 2 பேருமே போவோம்ண்ணே. நான் கேன்சல் எல்லாம் பண்ணலண்ணே. அது அப்படியே இரு, வரேன். 20 minutes later. என்னண்ணே கைலி பண்ணினோட வந்திருக்க? நான் ஆட்டோ ஓட்டுறேனா இல்ல கார் ஓட்டுறேனா? யூனிஃபார்ம் போட்டு வர்றதுக்கு. ஏரியா போவோம். அந்த 4 நம்பரை சொல்லு. 55 85ண்ணே. 55 85. கோல்டன் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் உனக்கு வழி தெரியும்ல? நானே வெளியூரா? நானும் உள்ளூர் தானே. என்ன அந்த போனை புடி. போன் வருதுண்ணே. போன் வருதா? ராஜ்குமார் சொல்லுங்க. என்னையா சொல்ற? பஞ்சாயத்தா? எதையா அவன் பங்காளி? நீ அங்கே இருந்து ஆளை கூப்பிட்டாரு, இன்னைக்கு அவங்கள டும்மு டிப்புன்னு கொடுத்து ஒண்ணுமியா சம்பவம் பண்ற இன்னைக்கு. நீ இறங்கியா? ஏய் என் பங்காளிக்கு ஒரு பஞ்சாயத்தியா, சம்பவம் பண்ண வேணும்யா. அதுக்கு நீ என்னைய பாதி வெளியில இறக்கி விட்டீங்க, நான் எப்படி வீட்டுக்கு போறது? நீ என்ன பச்சை பிள்ளையா? உனக்கு வழி தெரியாதா? ஓயா அது சரிண்ணே, இப்படி தனியா இறக்கி விட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? வேணா சம்பவம் பண்ண கூட வரியா? ஐயா இந்த ஆட்டிக்கலாம் நான் வரல, நான் வரேண்ணே. 100 ரூபாய் கொடு. என்ன பாதி தூரம் கூட வரலையாண்ணே? பாதி தூரம் இருந்தாலும் 100 ரூபாயா குடியா? சம்பவம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். 100 ரூபா தானா? போனேன், அதுவே அதிகம்ண்ணே. எனக்குண்ணா எங்க போகணும்? கிலோமீட்டர் எவ்வளோ காட்டுதுங்கண்ணா? 49 ரூபா கட்டுது. மேலே போட்டு கொடுங்கண்ணா. 1 ரூபாய்க்கு 50 ரூபா தரேன். நகைச்சுவீங்களாங்கண்ணா? சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தப்புண்ணா, அப்பிடுவேண்ணா. ஹெல்மெட்டை போட்டு அமைக்கிட்டு உட்காருங்கண்ணா. ஏய் வண்டியை நிறுத்துடா. ஹெல்மெட் எங்க? இதோ போட்டிருக்குங்க சார். இங்கேயும் போட்டிருக்கு சார். ஏனுங்கண்ணா ஹெல்மெட் எங்க? இந்த இருக்குல்ல. ஏன் அதை எதுக்கு தலையில போடல? மண்டையில போட்டா முடி கொட்டிடாது. இப்ப மட்டும் என்ன வாழுதாக்கு? அங்க என்ன பேச்சு? ஒழுங்கா 1000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு கிளம்புங்க. சார் ஹெல்மெட் தான் கையில இருக்குங்களா சார்? அப்ப 900 ரூபாய் கட்டுங்க. உட்காரலையா? சார் எசைக்கு திருவா போனோம். ஆமா சரி நான் திருநெல்வேலி வாசையில பேசணும்.
அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். அண்ணாச்சி என்ன பண்ணுதீங்க? அண்ணாச்சி என்ன பண்ணுதீங்க? நீ தானே பாதுகாப்பு பிடிச்சிருந்த காதுல விழிலையோ? 1000 ரூபா பிடி. எவ்வளவு ஆச்சு? இந்த வரேன் சொன்னாச்சு. 100 ரூபா இல்லையா, வாங்கிட்டு கொடுக்கவே இல்லை. இறங்குங்களேன். சரி இல்லைண்ணாச்சி. இந்த 6 ரூபா எவ்வளவு ஆச்சு? அருவா கொடுத்து எவ்வளவு கேட்கறீங்களே? ஏன் தம்பி இறங்க சொன்னீங்கன்னு நான் வாக்கியா தயாரா இருக்குன்னு சொல்லணும்ல. அப்பா போன திரும்ப நம்ம தங்கச்சி கை பிடிச்சி எடுத்து வரலாம். வண்டியில இருங்க. பக்கத்துல நேர பார்க்க வேண்டியது. மாப்பிள்ளை என்ன தரையில கிடக்குறாப்புல கீழே பார்த்துட்டு நேர பார்க்க வேண்டியதானே. வண்டி நம்பரை பக்கம் சொன்னீங்கல்ல? வண்டி நம்பர் இருக்கா? நான் தரையில கிடக்கு. இல்லப்பா, என் ஃப்ரெண்டு கூப்பிட வரான், அவன் கூட போயிருவேன். இப்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இங்கேயும் பாத்தீங்க, ஃப்ரெண்ட் இங்க இருக்காப்லையா?